கன்ஃபார்மாக சூப்பர் சிங்கர்லேருந்து ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன், ஜான் ஜெரோம், ஜீவிதா, நம்மளுடைய கில்மிஷாவும் அங்கே தான் இருக்காங்க ஏற்கனவே. ஸோ இவங்க எல்லாம் சங்கமிச்சு பயங்கரமான ஒரு இசை திருவிழா நடந்திருக்குங்க நேற்று சாயந்தரம் ஸ்ரீலங்காவில். புங்குடுதீவு அப்படின்ற ஒரு கிராமத்தில் திடல் மாதிரி போட்டு பயங்கரமாக எல்லாரும் ஓப்பனாக எல்லா மக்களும் அனுமதி இலவசம்ன்ற மாதிரி காற்று செம்மையாக அடிச்சது. ஈவினிங் டைம் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த ஷோ நடந்திருக்குங்க. இதில் நம்மளுடைய ஜான் ஜெரோம், ஜீவிதா, ஸ்ரீநிதியை ஏர்போர்ட்லேயே வந்து வரவேற்று பூங்கத்தெல்லாம் கொடுத்து ராஜ மரியாதை செலுத்தியிருக்காங்க. அண்ட் ஜான் ஜெரோம்க்குலாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்றதுனால ரொம்பவே பயங்கர மகிழ்ச்சி. ஜான் ஜெரோம்க்கு மட்டும் இல்லை, ஜீவிதா அண்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனுக்குமே. ஸோ இவங்க முத சூப்பர் சிங்கருக்கு பாடினதுக்கு பிறகு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அடுத்த ஒரு கண்ட்ரியில் போய் பாடுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜீவிதா அண்ட் ஜான் ஜெரோம் விஜய் டிவியில் கலக்கின அந்த பேர் பாடின பாட்டு மெதுவாக தந்தி அடித்தானே அந்த சாங்கை மறுபடியும் பாட சொல்கிறாங்க. வேறு லெவல் விசில்லாம் பறந்து மக்கள்லாம் பயங்கரமாக தெறிக்க விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். மறுபடியும் அந்த எஸ்பிபி வாய்ஸ் மாதிரியே கிட்டத்தட்ட ஜான் பாடுறது இன்னும் சூப்பராக இருந்தது. அண்ட் ஜீவிதா ஆஸ் யூஷுவல் வந்து ஜானை பார்த்து பாடிட்டு இருந்தது, இன்னும் க்யூட்டாக இருந்தது. மறுபடியும் ஜான் ஜெரோம் அண்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் சேர்ந்து வந்து மாங்குயிலே பூங்குயிலே கரகாட்டக்காரன்லேருந்து அந்த ஒரு பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் நம்ம கில்மிஷா வந்து அவங்க யூனிக்கான ஒரு பாட்டு, அவங்க வந்து இங்கே ஆடிஷனில் அட்டன் பண்ணும்போது ஒரு பாட்டு குயில் பாட்டு வந்தது என்ன அந்த சாங் பாடினாங்க. மறுபடியும் அப்புறம் சிங்கார வேலனை அது அவங்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் வந்து தூது வருமா தனியாகவே ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஸ்ரீநிதி வந்து மெலோடியும் பாடுவாங்க, வெர்சடைல் சிங்கரில் அவங்க இந்த மாதிரி வெஸ்டர்னும் செம்ம சூப்பராக பாடுவாங்க. அண்ட் ஜீவிதாவுக்கு நம்ம மெலடி குவீன்னே பேர் வச்சுருக்கோம், ஏன்னா அவங்களுக்கு மெலடி சாங்ஸ்னால் சூப்பராக வரும். அதே மாதிரி மறுபடியும் ஜான் அண்ட் ஜீவிதா மறுபடியும் சேர்ந்து பாடின பாட்டு என்னென்னா அந்த சாங் பயங்கரமாக பாடினாங்க. ஸோ மக்கள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஆர்ப்பாட்டம். ஏன்னா இலங்கையிலேருந்து நிறைய பேர் வந்து சரிகமாப்பாவும் சூப்பர் சிங்கரும் சூப்பராக பார்த்துக்கிட்டே வராங்க. இது மட்டும் நடக்கலை, அங்கே இன்டர்வியூஸும் ஒரு சேனலில் நடந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து பேட்டியும் கண்டிருக்காங்க. பயங்கர ஃபன்னாக போயிருக்கு இது. விக்னேஷ் அவர்கள் வரல அண்ட் வைஷ்ணவி அவர்களுமே வரல, ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வைஷ்ணவி 3rd, ஆனால் அவங்களுமே எந்த ப்ரோக்ராம்லையும் பெருசாக கலந்துக்கவும் இல்லை. விஜய் டிவிலையுமே வந்து பெருசாக எந்த ஷோஸ்க்குமே வர மாதிரியும் தெரியல. அண்ட் நம்மளுடைய ஜான் ஜெரோம், ஜீவிதா இவங்க எல்லாத்துலேயுமே ப்ரெசன்ஸ் ஆகுறாங்க. இப்போ ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனும் வந்து அவங்களுக்கு கூப்பிட்ருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்காக சன் சிட்டி யூத் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அந்த அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ மாதிரி இவங்களெல்லாம் கூப்பிட்டு வரவேற்று பயங்கரமாக ஒரு சிறப்பிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்பவே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஜான் ஜெரோம் அண்ட் ஜீவிதா வந்து அந்த டிக்லேயும் கலக்குன்னு கலக்கினாங்க. அண்ட் ஜீவிதா வந்து ப்ரைஸ் 50,000 வென்றுட்டாங்க. அவங்க கேட்டால் வந்து பாலா மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை வச்சு. இதிலும் என்னெல்லாம் நடந்ததுன்னு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சது ரைட் விட்டுருங்க. அவங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.